தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்ததற்கு திமுக தான் காரணம் என அக்கட்சியின் தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். எங்கு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம்தான் தீர்மானிப்பதாக அவர் பதில் அளித்திருக்கிறார். 48 மணி நேரத்திற்குள் விண்ணப்பித்ததால் அதனை தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது. 48 மணி நேரத்திற்குள் விண்ணப்பித்ததால் தான் அதனை தேர்தல் ஆணையம் நிராகரித்திருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார். எத்தனை மணி வரைக்கும் வராருங்கிற அந்த தகவலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அனுமதி தரதுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துட்டுருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே கிடச்சிருது. 48 மணி நேரத்திற்கு உள்ளே, அதாவது 20 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் கொடுக்குற எந்த அனுமதி கேட்டு கொடுக்குற கடிதமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு திமுகவும் அரசும் என்ன வகையில் பொறுப்பெடுத்துக்க முடியும்? அனுமதிகள் கொடுத்த பிறகுதான் மாநகராட்சி சார்பாக பள்ளம் தோண்டப்பட்டு அங்கே பேருக்கான தடுப்பு ஏற்பட்டதாக ஒரு சட்டம் முடிக்கிறாங்க. பெரம்பூரில் அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு இல்லைங்க, கடிதம் கொடுக்கறது நீங்க மாநகராட்சியில் கொடுக்கவே வேணான்னு சொல்றேன். தேர்தல் ஆணையத்திலையும் கூட கொடுக்க வேணான்றேன். இல்லை, நான் சொல்றதை முதல்ல உள்வாங்கிக்குங்க. எங்கேயும் போய் அனுமதி கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அனுமதி கடிதம் தேர்தல் ஆணையத்தால் அனுமதித்ததற்கு பிறகு இவங்க இங்கே தேர்தல் அலுவலகம் அமைச்சிருக்காங்க, இல்லை தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கிற அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் ஏதாவது அவங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்கள். அதுக்கான ஆதாரம் தான் சொல்லுங்கள். இல்லை, அது இருந்தால் கேட்டு சொல்லுங்கள். என்ன தொல்லை கொடுத்தாங்க, எதுக்காக சொல்லுங்கள் சார். பிரச்சாரத்திற்கு அனுமதி பெறுவது எப்படி என்பதை விஜய் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சுவிதா என்ற தளம் மூலமாக விண்ணப்பித்தால் அனுமதி கிடைக்கும் என்றும் அதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். 48 மணி நேரத்திற்கு முன்னதாகவே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் 20 மணி நேரத்திற்குள்ளோ அதற்குள்ளாக விண்ணப்பித்தால் அனுமதி வழங்கப்படாது என்பதுதான் விதி என்றும் தெரிவித்திருக்கிறார். முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்து வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்ததற்கு திமுக தான் காரணம் என அக்கட்சியின் தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். எங்கு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம்தான் தீர்மானிப்பதாக அவர் பதில் அளித்திருக்கிறார். 48 மணி நேரத்திற்குள் விண்ணப்பித்ததால் அதனை தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது. 48 மணி நேரத்திற்குள் விண்ணப்பித்ததால் தான் அதனை தேர்தல் ஆணையம் நிராகரித்திருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார். எத்தனை மணி வரைக்கும் வராருங்கிற அந்த தகவலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அனுமதி தரதுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துட்டுருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே கிடச்சிருது. 48 மணி நேரத்திற்கு உள்ளே, அதாவது 20 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் கொடுக்குற எந்த அனுமதி கேட்டு கொடுக்குற கடிதமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு திமுகவும் அரசும் என்ன வகையில் பொறுப்பெடுத்துக்க முடியும்? அனுமதிகள் கொடுத்த பிறகுதான் மாநகராட்சி சார்பாக பள்ளம் தோண்டப்பட்டு அங்கே பேருக்கான தடுப்பு ஏற்பட்டதாக ஒரு சட்டம் முடிக்கிறாங்க. பெரம்பூரில் அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு இல்லைங்க, கடிதம் கொடுக்கறது நீங்கள் மாநகராட்சியில் கொடுக்கவே வேணான்னு சொல்கிறேன். தேர்தல் ஆணையத்திலையும் கூட கொடுக்க வேணான்றேன். இல்லை, நான் சொல்கிறத முதல்ல உள்வாங்கிக்குங்க. எங்கேயும் போய் அனுமதி கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள். அனுமதி கடிதம் தேர்தல் ஆணையத்தால் அனுமதித்ததற்கு பிறகு இவங்க இங்கே தேர்தல் அலுவலகம் அமைச்சிருக்காங்க, இல்லை தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கிறாங்கிற அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் ஏதாவது அவங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்கள். அதுக்கான ஆதாரம் தான் சொல்லுங்கள். இல்லை, அது இருந்தால் கேட்டு சொல்லுங்கள். என்ன தொல்லை கொடுத்தாங்க, எதுக்காக சொல்லுங்கள் சார்.
பிரச்சாரத்திற்கு அனுமதி பெறுவது எப்படி என்பதை விஜய் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சுவிதா என்ற தளம் மூலமாக விண்ணப்பித்தால் அனுமதி கிடைக்கும் என்றும் அதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். 48 மணி நேரத்திற்கு முன்னதாகவே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் 20 மணி நேரத்திற்குள்ளோ அதற்குள்ளாக விண்ணப்பித்தால் அனுமதி வழங்கப்படாது என்பதுதான் விதி என்றும் தெரிவித்திருக்கிறார். முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்து வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்.